ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே கண்ணைமை காப்பது போல் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை வீதமாய் சொல்கிறது, பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமக்கிறவர்களே, சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சுமை சுமந்து தூக்க முடியாத பாரத்தை சுமை ஆண்டவர் சொல்கிறார், என் நுகம் எளிது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சுமை சுமந்து பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கடன் பாரத்தின் நிமித்தம், சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இதோ சுமக்கிற நீ என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் சுமப்பேன், நீங்கள் சுமக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஏசியா தீர்க்கதரிசி விதமாக எழுதி வைத்திருக்கிறார். 53ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம், 10, 11, 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். மெய்யாகவே நம் பாடுகளை, மெய்யாகவே நம் அக்கிரமங்களை, மெய்யாகவே நம் துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் சுமந்தாராம். நீங்கள் சுமக்க வேண்டாமா? ஐயா, அம்மா, என்னுடைய பாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை, எனக்கு யார் எனக்கு உதவி செய்வார்? கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இந்த நிலைமையில் இருக்கீங்களே, என்னிடத்தில் வாங்க, நான் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் நம்மை சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார், வா, வேதனையோடு இருக்கல்ல, கண்ணீரோடு இருக்கல்ல, என் வியாதி மாறாதான் இருக்கல்ல, என்னுடைய தழும்புள்ள கரத்தினால் உன்னை நான் சுகமாக்குவேன், நான் உன் பாரங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்கிற தேவன், வா என்னிடத்தில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவாறு இருக்கு, அப்படின்னால உங்கள் கவலை எல்லாம், எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கிற, இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியங்கள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள், வீட்டு காரியங்கள், சரீர பலவீனம் எல்லாவற்றையும் அவர் கரத்தில் கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நாளையோ நாளை மறுநாளும் எந்த ஒரு நாள் அல்ல, அவர் எல்லா பலவீனங்களையும் எல்லா வியாதிகளையும் சிலுவையிலே தூக்கி சுமந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தோமாவிடத்தில் தொட்டு தோமா இந்த கரத்தை நீட்டினார். இன்றைக்கும் அதே அற்புத கரத்தினால், ஆணிபா இந்த கரத்தை நீட்டி உங்களை சுகமாக்க உங்கள் இல்லத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார். உங்கள் அருகில் நிற்கிறார். உங்களோடு பேசும்படியே வந்திருக்கிறார். மகளே, மகனே, உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன்னை பாரம் சுமக்காதபடி நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுமந்து நான் உன் பாரங்களை லகுவாக்குவேன். ஏனென்று சொன்னால் நானே கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும், கடன் பாரமாக இருக்கலாம், வியாதிங்கிற பாரமாக இருக்கலாம், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைங்கிற சுமையாக இருக்கலாம், எல்லா சுமைகளையும் ஆண்டவர் சுமக்கும்படியா இன்றைக்கு கரம் விரித்தவராய் உங்களிடத்தில் கேட்கிறார். கரம் உரித்தவரா, சிலுவையிலே கரம் உரித்து தொங்கினவ, உங்களுக்காய் எனக்காய் மரணத்தை ஜெயித்தவ, துரைத்தனங்கள் அதிகாலம் உரிந்து கொண்டு சிலுவையில் வெளியிறங்க கோலமாய் வெற்றி சிறந்த ஆண்டவர் இன்று உங்களிடத்தில் கேட்கிறார், வா மகனே, உன்னுடைய சுமைகளை எல்லாம் நீ சுமக்க வேண்டாம். பாரம் சுமக்கிற, சுமை சுமக்கிற உன்னை பார்த்து, வேதனை நிறைந்த உன்னை பார்த்து, கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து, வியாதியோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த சரீரத்தில் இந்த வியாதியை நீ சுமக்க வேண்டாம் மகளே,
நான் சுமந்து கொண்டேன், சிலுவையிலே நான் சுமந்து கொண்டேன். என்னுடைய தழும்புகளால் நான் உன்னை சுகமாக்கப் போகிறேன், என்னுடைய தழும்புகளால் உன்னை சுகமாக்கப் போகிறேன். இதோ இப்பொழுது நீ சுகமாகுவதை நீ காணப்போகிறாய். அல்லேலூயா. உன் பாரங்கள் விடுதலை ஆகிறதை காணப்போகிறாய். நான் சிலுவையிலே சுமந்தது உண்மையானால் இதோ என்னுடைய கரம் உனக்கு விடுதலை தருவது உண்மை என்று ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிங்கள், ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க முடியும். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமக்கப் போகிறார். கொடுத்துட்டு எடுத்து விடணும்ல. ஜெபம் பண்ணும்போது சொல்லிடணும், ஆண்டவரே உங்கள் கையில் கொடுக்கணும். வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் அதை குறித்து பேசிக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள் நம்மை விட்டு நீங்காதபடி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியாது நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, சுமை சுமக்கிற பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சுமப்பேன் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னேன். சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் நீர் சுமந்துமுடைய கரத்தினால் அற்புதம் செய்யும். சரீர வியாதிகள் நீங்கட்டும், குடும்ப பாரங்கள் நீங்கட்டும், கண்ணீர் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும், கடன் பாரம் நீங்கட்டும், கையும் வியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.